என் பேர் புஷ்பம். நான் தேங்காய் தான் விற்கிறேன். எனக்கு வயசு 60 ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்து எங்கள் நைனா சொல்லியிருக்காங்க, எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, எல்லோரும் சொல்லியிருக்காங்க இந்த மலை வந்து திருப்புறன்ற மலை தான்னு. இப்போ வந்து புதுசாக சிக்கந்தரன் மலைன்னு சொல்ல இந்த பிரச்சனை. அதுக்கு முதல்ல இந்த பிரச்சனை கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க அங்கிட்டு இருந்தாங்க, இவங்க பாட்டுக்கு இங்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிக்கந்தர் மலைன்னு சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் விளக்கு இனிமேல் இவ்வளோ தூரம் அந்த வாட்டி அங்கே தான் ஏற்றணும். பழைய இந்த மோச்சி விளக்கு போடுற இடத்துல ஏற்றக்கூடாது, இங்கேத்தையும் போடணும். ஆமாம், அதாவது இறந்தவங்களுக்கு 30 நாள் சண்டை வெட்டி 1 வருஷம் சண்டை வெட்டி போய் போடுற இடம் அந்த இடம். இது இங்கனக்குள்ளே இப்படி இருக்கவும் இப்போ இங்கே ஏற்றிக்கிட்டே இருந்துட்டாங்க. இப்போ எல்லாம் தெரிஞ்ச விட்டு மழை சிக்கந்தர் மலைன்னு சொன்ன விட்டு தமிழ் எப்படி விடுவாங்க? சுத்துப்பட்டு 18 கிராமம் ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்து அத்தனை பேர் வாரம்ன்றாங்க. நாங்கள் இருக்கிறவங்க தான் வேணாம், தகராறு வேணாம் வைப்போம், நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதெல்லாம் வராது, பிரச்சனைலாம் வராது. எதுக்கு வருது? அவங்க எப்பயும் போல அங்கிட்டு வந்துட்டு போகிறாங்க. நமக்கு இப்படி கூட போடு, இந்த இடத்துல பாதை முன்னாடி தானே எது இருக்குது, இப்படி போடு பாதையே. என்ன அரசாங்கத்தில் காசு இல்லையா? இல்லை எந்தெந்த கோயிலில் எப்படி செஞ்சு என்னென்ன செய்கிறாங்க? நமக்கு முன்வழியை காட்டுப்பா, நம்ம ஏன் பின்னாடி போகணும்? நம்ம முன்னாடி வச்சு ஒரு வழக்கம் நல்ல தீபமாக நம்ம அண்ணாமலையில் ஏற்றுறாங்களே, அந்த மாதிரி பெரிய தீபத்தை போடு. இப்படி பார்த்தா எல்லா மக்களும் பார்க்கும்ல, அப்படி செய்யுங்க. பார்க்க முடியலை, ஏன்னா அது அங்கனக்குள்ளே இருக்குது. அந்த சன்னதியில் தான் பார்க்கும். இங்கனக்குள்ளே மேலே இருந்துச்சுன்னா இது சுற்றுப்புறம் பார்க்கும். சர்வே கல்லெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் இப்போ முந்தி தான் ஆதி காலத்தில் எந்த இதுவும் இல்லை. இப்போ எல்லாம் உடைய இது இருக்குது. அது ஆதி கருவேட்டு கல்லா விளக்கு போட்ட கல்லான்னு தெரியுமில்லப்பா. அப்போ எல்லா மக்களும் ஒன்றா இருப்போன்னு விழுந்துட்டாங்க. இவங்க ஒளிஞ்சவங்க, நம்ம பூர்வீகமாக இருந்தவங்க. ஒளிஞ்சவங்க இவ்வளோ இது பண்ணுன்னா பூர்வீகமாக இருந்தவங்க எப்படிப்பா விடுவாங்க? நாங்கள் விளக்கு போடணும் தான். எங்கே இது பண்ணினாலும் வருவாங்க, எல்லா பேரும் போவோம், உண்ணாவிரதம் கூட இருப்போம். இங்கே எப்படி இருக்க சொன்னால் கூட இருப்போம். வணக்கம். திருப்பூர்ண சங்க செயலர் கணேசன். அன்னை தவமணி தலைவர். இங்கே 175 கடைகள் இருக்குது. நேற்று உண்ணாவிரதத்துக்கு எங்களை கூப்பிட்டா, உண்ணாவிரதம் மாதிரி வாங்க, மலை மேலே தீபத்தூர் அப்படி சொன்னாங்க. ஹைகோர்ட் 50 பேருக்கு பெர்மிஷன் கொடுத்தனால நாங்கள் போகலை. போகாமல் எங்கள் கடைகள் 125 கடைகள் இருக்காங்க. 125 பேர் விளக்கேற்றி இங்கே நம்ம தீபத்தூரில் விளக்கேற்றுங்க, ஏற்றட்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எப்படி ஏற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் இங்கே 125 கடையில் தீபம் ஏற்றிருக்கோம். இதனால் ஒரு 15 நாள் வியாபாரம் எங்களுக்கு ரொம்ப மந்தமாயிருச்சு. பொதுமக்கள் யாரும் வரமாட்டாங்க, என்ன நடக்கும் எது நடக்குன்னு வரமாட்டாங்க. எங்களுடைய கோரிக்கை மேலே தீபத்தூரில் ஹைகோர்ட் படி தீபம் ஏற்றுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், மக்கள் முருகனுடைய ஸ்தலத்தில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்ல சௌகரியத்தோடு இருக்கணும்னு சொல்லி நாங்கள் விளக்கேற்றிருக்கோம்.